இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஒரு கடுமையான நோய், எளிதாக ஒருவரிடம் மற்றொருவருக்கு பரவக்கூடிய நோய், தொற்றுக் கொள்ளக்கூடிய நோய். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாவட்டத்தை தவிர்த்து அனைத்து மாவட்டத்திற்கும் நான் நேரடியாக சென்று மாவட்ட ஆட்சியாளர்களே அமர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொரோனா வைரஸ் தொற்று நோய் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துவதற்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அம்மாவுடைய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நேரடியாக சென்று ஆய்வு செஞ்ச ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர். தடுக்க முடியுமா? நீங்கள் வீட்டிலே வந்து அந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இந்த அரசை விமர்சிக்கின்றீர்கள், அமைச்சர்களை விமர்சிக்கின்றீர்கள், கட்சியை விமர்சிக்கின்றீர்கள். மக்களை சந்திப்பது பெரிதா, வீட்டிலே வந்து பேசுவது எளிதா என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். கடுமையாக உழைக்கின்றோம், நேரடியாக மக்களை சந்திக்கின்ற பொழுதுதான் அங்கே என்ன பிரச்சனை என்பதை உணர முடியும். அப்படி உணர்ந்தால்தான் அதை நிறைவேற்ற முடியும். அதை எங்களுடைய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. நான் மட்டுமல்ல, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாநில அமைச்சர்கள், கழகத்தினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கு உள்ளாட்சி துறைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேருமே மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இரவுகள் வராமல் உழைக்கின்றோம். இருவரும் தலைமை வழியிலே உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன நன்மைகள் மக்களுக்கு கிடைக்குமோ அந்த நன்மைகள் கிடைக்க வேண்டுவதற்காக நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியா இருக்கின்றது. சுயநலவாதிகள் தம் குடும்பம் தான் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். அது தலைவரிலிருந்து தொண்டன் வரைக்கும் அப்படித்தான் இருக்கு அந்த கட்சியில. ஆனா அதிமுக அப்படி இருக்காது. உழைக்கின்றவர்கள் பதவிக்கு வர முடியும், விசுவாசமாக இருக்கின்றவர்கள் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். ஏன்னு சொன்னால் உழைக்கின்றவர்கள் தான் மக்கள் மதிப்பார்கள். அந்த மதிக்கக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றைக்கு இந்த இயக்கத்தை உடைக்க முயற்சித்தார்கள், அரசை கவிழ்க்க முயற்சித்தார்கள். இரண்டும் முறியடிக்கப்பட்டது மக்களுடைய துணை கொண்டு. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றைக்கும் மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கிராமப்புற மக்களுடைய வாழ்வு உயர எங்களுடைய அரசு அர்ப்பணிப்புடவோடு பாடுபடும். இந்த முதலமைச்சருடைய அம்மா மினி பிள்ளை விழாவிலே கலந்து கொண்ட அத்தனை வீரவாணி, கனமரத்தப்பட்டு, இளமலை ஆகிய பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு, ஒன்றியத்தில் இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையும் விரைவில் அம்மாவுடைய அரசு நிறைவேற்றி தரும் என்ற செய்தி இதனால் 4,63,500 மக்கள் இந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் நிரந்தர குடியை பெறுவதற்கான வழிவகைகளை எங்களுடைய அரசு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய தேசிய நெடுஞ்சாலை, சேலத்திலிருந்து கோயம்புத்தூர் செல்கின்ற தேசிய நெடுஞ்சாலை ஹரியானூர் பிரிவு ரோடு. அந்த ஹரியானூர் பிரிவு ரோட்ல, திருச்செங்கோடு போகின்ற அந்த பிரிவு ரோட்ல ஹரியானூர் பகுதியில் அடிக்கடி விபத்து. தேசிய நெடுஞ்சாலை இருக்கிற காரணத்தினாலே அதிகமான வாகனங்கள் விரைந்து சென்று கொண்டிருக்கின்றன. கிராமத்தில் இருக்கின்ற வருகின்றவர்கள் அந்த வேகத்தை தெரியாமல் அந்த பாதையை ஒரு புறத்தில் இருந்து மற்றொரு புறம் கடக்கின்ற பொழுது விபத்துக்கு உள்ளாகி உயிரிழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இதை என்னுடைய கவனத்தை கொண்டதுடன் நானும் அந்த பாதைகளை அடிக்கடி சென்று கொண்டிருக்கின்றேன்.
நன்கு அறிந்திருக்கின்றேன். ஆகவே உடனடியாக அங்கே ஒரு மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று மக்களிடத்திலும் கோரிக்கை வந்தது, சட்டப்பேரவையிலும் கோரிக்கை வைத்தது. அந்த கோரிக்கையும் நாங்கள் தான் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். நீண்ட கால கோரிக்கை. சுமார் 45 கோடி ரூபாயில அந்த பணி நிறைவேறும் தருவாயில் இருக்கிறது. அந்த நிறைவேறின பொழுது நானே நேரில் வந்து அந்த பாலத்தையும் துவக்கி வைப்பேன் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க வேண்டும்.